ஆதாரத்தை முகத்திலேயே விட்டு தூக்கி எறியலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டையோ வைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து எதுக்கு இந்த சீப்பை வச்சு சீப்பாக அந்த பிளானை முடிச்சிடலாம், அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் தான் பண்ணுறாங்க. மூக்கு புடப்பாக இருந்தால் அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுங்கிற மாதிரி இப்போ அழகியை வந்து ஒரு வெப்பனாக மாற்றி அழகி வந்து தொல்லை கொடுத்தா உடனே வந்து அதை கூட தாங்க முடியாமல் அனாமிகா என்ன பண்ணுவாங்களாம், குடு அப்படின்னு ஓடி போய் அவங்க வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டான பிளான்லாம் யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் மகாவும் தான். இன்றைக்கி தான் வந்து திடீர்னு தோணுச்சு ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு முதல்ல போய் சொன்னாங்க, அப்புறம் நிஜமாவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அது நடந்தே பல நாட்கள் ஆகிடுச்சு. இப்போ ஏதோ 5th மந்த்தோ 4th மந்த்தோனா கூட அந்த இதுக்கு அப்போ பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வயிறு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை, அதை பற்றி அவங்க கவலையும் படலை. எத்தனை நாளாக தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, என்ன தான் மேட்ரு அப்படின்னு தெரியல. இது மாதிரி தான் பாகியலட்சுமியில் ஜெனி இருந்தாங்க, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து கதை போயிட்டு இருக்கு பாதி நாள். ஸோ இப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மனசு வெறுத்து போய் அனாமிகா வந்து வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு தான் இந்த குடும்பத்தில் வந்து எல்லாரும் வந்து எவ்வளோ மோசம் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களை மொத்தமாக வீட்டை விட்டு துரத்தி விட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது. அதில் முக்கியமாக மற்றவங்கலாம் கூட நல்லவங்களாக இருந்தால் கூட விஜய் வந்து எப்போ நம்மளையும் பிரபாவையும் ஸ்டேஷனில் போட்டு அவ்வளோ அவமானப்படுத்த வச்சாலோ அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத பொண்ணுக்கு நம்ம மேலே காதல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பொண்ணோட நம்ம சேர்ந்து வாழணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு லாயரை வீட்டுக்கு கூப்பிட, அதை முதல்ல இவங்கெல்லாம் வேணான்னு சொல்ல, அந்த சமயத்தில் வந்து பிரபாவை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு இப்போ ஸ்டேஷன்லாம் போயிட்டுருந்தாங்கன்னு தெரிஞ்சு அந்த கல்யாணத்தை அவங்க குடும்பம் நிறுத்த அப்போ என்னென்ன குளறுபடிகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து கதையுடைய முக்கியமான ட்ராக்காக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த 3 பேரை வச்சு அனாமிகா, பிரபா அண்டு விஜயை வச்சு தான் கதை போக போகுதுன்னா, மகா சூர்யாவுக்கு என்னடா கதைனா திருப்பி இன்னும் மகா முடிச்சுட்டு தான் இருப்பாங்களாம். சூர்யா எப்படி அவங்க மனசை சரி பண்ணுறதுங்கிறத பற்றியும் அவங்க இப்போ இந்த வேலை விஷயத்தை பொய் சொன்னதை வச்சும் திருப்பி கதையை எடுக்க போகிறாங்க. ஸோ பெருசாக கதை அதெல்லாம் இல்லை, என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மோட்டோவோடய அந்த சீரியல் போயிட்டு இருக்கிறத பற்றியும் சீரியல் இப்போ இருக்க விஷயங்களும் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எந்த விஷயம் ஒத்து வரலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.